ஜெயசங்கர ஹரஹர சங்கர. காஞ்சி காமகோடி பீடத்தின் பக்தியும் அன்பையும் பரிவையும் பெற்ற ஸ்ரீ சுவாமிநாதன் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் கும்பமேளா நிகழ்ச்சிக்காக ஹரித்வார் சென்ற நிகழ்வை நேற்று உரையில் பார்த்தோம். கங்கை ஸ்நானம் செய்ய முயற்சிக்கும் போது சுவாமிநாதனின் மனைவிக்கு பெருத்த தலைவலி ஏற்பட பிறகு செய்வதறியாது நொய்டா சென்று அங்கிருக்கும் மருத்துவரை பார்க்க அவர்கள் தலைவலிக்கான காரணம் மூளையில் ஏற்பட்ட ஹெமரேஜ் என்று சொல்லி அதற்கான ஆஞ்சியோ செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லிவிட்டார். செய்வதறியாது தவித்த அவர்கள் காமகோடி பீடத்திற்கு முறையிட அங்கிருப்பவர்கள் மகாபரிவாளின் அணுக்கத் தொண்டனான நரம்பியல் மேதை கல்யாணராமனை அவருடைய ஆலோசனையை கேட்கலாம் என்று அவரிடம் முறையிட ஒரு வழியாக மடத்தின் மூலம் கல்யாணராமனுக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டு பின்னர் சுவாமிநாதனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரத்தை அவரிடம் தெரிவிக்க டெல்லியில் மருத்துவர்கள் ஆஞ்சியோ செய்ய அறிவுறுத்தினால் நிலைமை கண்டிப்பாக மோசமாகத்தான் இருக்கும். சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த பிறகே தன்னால் ஏதாவது சொல்ல முடியும் என்றும், இருந்தாலும் முதலில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து விடலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் நல்ல விதமாக இருந்தால் ஆஞ்சியோ இல்லாமல் மருந்துகள் மூலமாகவே குணப்படுத்தலாம் என்று சொன்னவுடன் ஸ்ரீ சுவாமிநாதனுக்கும் அவருடைய மனைவிக்கும் வியப்பாகவும் சற்று சந்தோஷமாகவும் இருந்தது என்று நேற்று முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் நிலைமையோ நெருக்கடி. ஆஞ்சியோவிற்கு குறித்திருந்த நேரமான 11 மணிக்கு சில நிமிடங்களே இருந்தன. எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதியும் இப்போதிருந்த மருத்துவமனையில் இல்லாததால் முன்பு சென்ற பழைய மருத்துவமனைக்கே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதற்கு முன்பு ஆஞ்சியோவுக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க சொன்ன மருத்துவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டாக்டர் கல்யாணராமன் சொன்ன விவரம் சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த மருத்துவருக்கோ மிகுந்த கோபம் வந்துவிட்டது. அவர் பொறிந்து தள்ளி எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்புவது சரியல்ல, 100% சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்றும், அதை எடுக்க குறைந்தது 2 நாள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்ல சுவாமிநாதன் இதை பொருட்படுத்தாமல் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தீர்மானித்து மருத்துவமனை சென்று எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு பதிவு செய்துவிட்டு சகோதரர் வீட்டுக்கு உணவருந்த வந்தார். இவர்கள் வீட்டுக்கு வருவதற்குள்ளாகவே மருத்துவமனையிலிருந்து தொலைபேசியில் உடனே ஸ்கேன் செய்து கொண்டு வரும்படி அழைப்பு வந்தது. அதிசயித்த இவர்கள் மருத்துவமனைக்கு வந்து சேர்வதற்குள்ளாகவே பல நினைவூட்டு அழைப்புகள் வந்து அவசரப்படுத்தின. இது குருநாதரின் அருளைத்தான் உணர்த்தியது. சுமார் 1 மணி நேரம் ஸ்கேன் செய்யப்பட்டது. அந்த பிரிவில் பணிபுரிந்தவர் ரிப்போர்ட் மறுநாள் தான் கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் பெரிவாளின் அருள் வேகம் இயக்கியது போல எந்த மருத்துவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ய தடை சொல்லி கோவப்பட்டாரோ அந்த மருத்துவரே ஸ்கேன் செய்து முடித்து ரிப்போர்ட் வந்தவுடன் பார்த்து ஆச்சரியப்பட்டவராய் விரைந்து தானாகவே வெளியே வந்து, உங்கள் மனைவிக்கு ஒன்றும் இல்லை, ஆஞ்சியோ தேவையில்லை என்று சொன்னதை கேட்ட சுவாமிநாதன் தம்பதிகளால் தங்கள் காதையே நம்ப முடியவில்லை. முதல் நாள் மிகவும் ஆபத்தான நிலை என்று கூறிய அதே மருத்துவர் இன்று சொல்வது முற்றிலும் மாறுபட்டிருக்கின்றதே. எப்படி நிகழ முடியும்? இதுபோன்ற மாற்றம் எப்படி நடந்தது? இதுபோல பல வினாக்கள் எழுப்பி பிரயோஜனம் இல்லை. வைத்தீஸ்வரனாகிய மகான் நினைத்து விட்டால் இப்படித்தான் நடக்கும். இதன் காரணமெல்லாம் விவரிக்க முடியாத அருள் ரகசியம் என்றே சொல்லலாம். பிறகு என்ன? சுவாமிநாதன் தம்பதிகள் முன்பு திட்டமிட்டிருந்தபடியே நலமுடன் 23ஆம் தேதி சென்னை திரும்பிவிட்டார்கள். இந்த 8 நாட்களில் ஒரு ஜீவன் தேருமா தேராதா என்று யமன் கையில் பிடிபட்டு காலகாலரான ஸ்ரீ மகாபரிவாள் கருணையால் தப்பித்து மீண்டும் வந்துவிட்டார். இவை எல்லாவற்றையும் விட அதிசயம் என்னவென்றால், இந்த 9 நாளும் மழையாக சோதனை வந்த பொழுதும் சுவாமிநாதன் மனைவி ஒரு நாள் கூட மருத்துவமனையில் சேர்க்கப்படாமல் காலை மாலை வேலை ஔபாசனம் முதலிய அனுஷ்டானங்கள் தவறாமல் நடந்ததுதான் மிக மிக முக்கியமானது. தெய்வத்தின் குரலை படித்து குரு வார்த்தைப்படி வாழ வேண்டும். அதுவே குருவுக்கு செலுத்தும் காணிக்கை.
அதுதான் குருவுக்கு செலுத்தும் மரியாதை என்று திடமாக நம்பி அந்த தம்பதிகள் செயலில் இறங்கியதுதான் அவர்களுக்கு கிடைத்த இந்த பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நிகழ்வு. ஜெய ஜெய சங்கர